சரி, இன்றைக்கி 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரே பகுதி தான். முதல் 13 வசனங்கள் இருக்குது. இந்த ஒரே பகுதி தான். இந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. முதல் 3 லைன் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஸோ அதாவது தலைப்பு. சரிங்களா? இந்த முதல் 3 லைன் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஒரே பகுதி தான். சரி, வாசிக்கிறேன். முதல் வசனம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா சபைக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை பாருங்கள். பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சபைக்குள்ளே விபச்சாரம் வந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே. ஸோ பார்த்திங்கன்னா அப்பேற்பட்ட பயங்கர ஒரு அருவருப்பான காரியம் சபைக்குள்ளே வந்திருக்கிறத அந்த இடத்துல சொல்கிறார். ஸோ அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கல. ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் துக்கப்படாமல் நீக்காமல் இருமாப்படைந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா அதாவது மாம்சத்தின் கிரியைகளில் முதல்ல சொல்லும்போது சொல்கிறாரு விபச்சாரம் தான் ஃபஸ்ட்டு வரும். சரிங்களா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குது. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா விபச்சாரம் தான். விபச்சாரம், வேசித்தனம் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அந்த விபச்சாரத்தில் சிலர் சிக்கியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த சொல்கிறார், விபச்சாரத்தில் சிலர் சிக்கியிருக்காங்க. ஸோ அதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு அதுக்கு இந்த இடத்துல தீர்வு சொல்கிறார் பாருங்கள். நான் சரீரத்திலே உங்களுக்கு தூரமாக இருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படிப்பட்டதை செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே இரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சரீரத்தில் அவர் தூரமாக இருந்து எழுதுகிறார். நான் தூரமாக இருந்தாலும் என் ஆவி உங்களோட கூட தான் இருக்கிற மாதிரி இருந்து நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்கிறேன், நீ இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கல. ஸோ எல்லாம் கூடி வந்திருக்கும் போது என்ன அதிகாரமாக நான் சொல்கிறேன்னா அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் இப்போ நான் சரீர பிரகமாக தூரமாக தான் இருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா நான் கூட இருந்தேன்னா என் ஆவி அங்கே கூட இருக்குது. கூட இருக்கும்போது நான் என்ன அதிகாரமாக சொல்கிறேன்னா அப்படியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்டவனுடைய ஆவி, 5ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே இரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஆளை நான் என்ன பண்ணுறேன், நான் சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க என்று தீர்ப்பு செய்கிறேன்னு சொல்கிறார். ஸோ அந்த இடத்துல இது என்ன அப்படின்னா நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இதை மாதிரி பார்த்திங்கன்னா சாத்தான் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. நம்ம லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கோதுமை பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவன் சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டாரு. பட் ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. சரிங்களா? அப்போ கொஞ்ச நாள் அப்படி போயிட்டு அப்படி வர்றது. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி இன்னொரு காரியத்தை நம்ம 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19-20 நம்ம வாசிக்கிறோம். இதே காரியத்தை மறுபடியும் ரெண்டு பேரை சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19-20. இந்த மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இம்மென்னேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசிவாதபடி சிட்சிக்கப்பட்டு அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல சொல்கிறாரு பார்த்திங்கன்னா
சிலர் பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசத்தின் நல்மனசாட்சியும் வந்து தள்ளிட்டாங்க. இந்த விசுவாச நல்மனசாட்சியை வந்து தள்ளிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இம்மன்னேவர் அலெக்சாண்டர் அப்படிப்பட்டவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமல் இருக்காங்க. சரி, சில கீழ்ப்படியாமல் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அதில் வந்து சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ சாத்தான்கிட்ட போகும்போது என்னென்னா அவன் கொஞ்சம் நிறையா படைப்பான். ஸோ இந்த 5ஆம் வசனத்தை நல்லா வாசிக்கிறேன் பாருங்கள். அப்படின்னா சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தனால அவங்கள போய் அவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இவங்க வந்து ரட்சிக்கப்பட்டவங்க. சரிங்களா, இவங்க வந்து ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனால் அது பழைய பாவத்திலே இருக்காங்க. பழைய பாவத்திலேருந்து அவங்க வந்து மறுபடியும் வரல. அந்த பழைய பாவத்துக்குள்ளேயே இருக்காங்க. சபைக்கும் வர்றாங்க, ஆனால் பழைய பாவத்திலே இருக்காங்க. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல விபச்சாரம் சபைக்கும் வந்துட்டுருக்காரு, ரட்சிக்கப்பட்டுட்டார். பட் ஆனால் சபைக்கும் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் சொல்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஆட்களை வந்து அப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஒருவனை இந்த இடத்துல சொல்கிறார். ஏன்னா ஒரு ஆளை தான் இந்த இடத்துல கடைசி வசனம் சொல்லும்போது சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஆளை வந்து சபையை விட்டு தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக எழுதுறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, சாத்தானை அவனுக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், 5ஆம் வசனம் வாசிக்கிற பாருங்கள். அப்படின்னா பர்மனெண்ட்டாக வந்து சாத்தானத்தில் ஒப்பு கொடுத்தோன்னா கடைசியாக வந்து அவங்க வந்து ரட்சிப்பை இழந்து போய் நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா பாருங்கள், அப்படிப்பட்ட 5ஆம் வசனம் பாருங்கள், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலே ரட்சிக்கப்படும்படி. சரிங்களா, கடைசியில் எப்படியும் அவன் ரட்சிக்கப்படணும். அந்த நோக்கத்தோட தான் வந்து சாத்தான்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. ஏன் ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, மாம்சத்தின் அழிவுக்காக. சரிங்களா, அப்போ எதுக்காக சாத்தான்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்கன்னா மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆளை வந்து சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா சாத்தான்கிட்ட போனால் அவன் கொஞ்சம் அதிகமாக படைப்பான், அதிகமாக தண்டனை கொடுப்பான், அதிகமாக வறுத்து எடுப்பான். சரிங்களா, அப்போ என்ன ஆகும்னா அவனால் வந்து அந்த டார்ச்சரை தாங்க முடியாது. அப்போ என்ன ஆகும்னா ஒரு சமயத்தில் வந்து ஐயோ அப்பா சாமி நான் ஆண்டவரிடத்திலே வருகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து திருந்தி வந்துடுவாங்க. சரிங்களா, அப்போ இதே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கெட்ட குமாரன்னு பார்க்குறோம். இப்போது யோவான் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையை சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா 2 குமாரர் இருந்தாங்க. இளைய குமாரன் வந்து எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு தகப்பனை விட்டு பிரிந்து போய் வேசி மார்க்கமாக நடந்தான், போய் எல்லாவற்றையும் இழந்தான். ஸோ போய் பன்றி திங்கிற தவிடச்சுங்கன்னா அதையும் கொடுக்க இல்லை. ஸோ அப்போ தான் வந்து புத்தி தெளிந்து ஆண்டவரிடத்துல போவேன், நான் எங்கள் அப்பாக்கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லி திருந்துறான். அப்போ அவனுக்கு ஒரு அந்த சான்ஸ் கிடைக்குது. அப்போது அந்த உச்சக்கட்டத்துக்கு போகிறான் அவன். ஸோ இனிமேல் என்னால் எதுவும் முடியாது, அவ்வளோதான், என்னோடது எல்லாமே ஹோப்பு முடிஞ்சுது, சரி கடைசி ஒரு சான்ஸ் எங்கள் அப்பா கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் சாத்தான்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. சரிங்களா, அப்போது அவருக்கு தெரியும் இது வந்து பெர்மனெண்ட் கிடையாது. அப்போ ஒரு நாள் வரும், அவன் சாத்தான் பயங்கரமாக போட்டு படைப்பான். ஒரு நாள் வரும், அவனுக்கு ஒரு தெளிவு வரும், இல்லை நான் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் போவேன், இதை உடனும் ஆண்டவர்கிட்ட போவேன், ஆண்டவர்கிட்டலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த மனமாறுதல் வரும். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த யோவான் இந்த கெட்டகுமாரன் கதையில் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ புத்தி தெளிந்த போது நான் வந்து என் தகப்பனத்தில் போவேன், போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். நான் தகப்பன்னு சொல்லக்கூட எனக்கு வந்து அருகதை கிடையாது, நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் திரும்பி வர தகப்பன் அவரை வந்து மன்னித்து ஏற்றுக்கொள்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ சாத்தான் இடத்துல போகும்போது அவன் பயங்கரமாக படைப்பான். சரிங்களா, படைக்கும்போது என்ன ஆகும், நம்மளால் தாங்க முடியாது. தாங்க முடியும் போது ஒரு ஸ்டேஜ் வரும், பார்த்திங்கன்னா மறுபடியும் அவனுக்கு ஒரு உணர்வு வரும். கண்டிப்பாக வந்து அவன் திருந்தி தேவன் பக்கம் வருவான். தேவன் பக்கம் வந்துட்டார்னா தேவனை தேடிட்டார்னா போகும். சரிங்களா, எப்பேற்பட்ட பாவமாக இருந்து தேவனை தேடிட்டார்னா அவர் வந்து மாற்றிடுவார். ஸோ அந்த நிலைமைக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுகபோகத்தில் இருக்கான், ஒரு அதாவது அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு இதில் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரும், அப்போ தேவன் ஒரு உணர்வை கொடுப்பார் பாருங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து தேவனை தேடி வருவான். ஸோ இப்போ ரொம்ப நாள் சாத்தான இடத்துல அவன் வந்து இருக்க மாட்டான். கொஞ்ச நாள் அவன் புடைச்சதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு உணர்வு ஆண்டவர்கிட்ட வந்தேன்ன மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வான். ஸோ அந்த நோக்கத்தில் தான் அவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாளிலே சிட்சிக்கப்படும்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி தான் சொல்கிறார். ஸோ இந்த வசனத்திலே பாருங்கள், 1 தீமோத்தேயு 1:20, இம்மன்னையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தான் இடத்தில் ஒப்பு கொடுத்தேன். சரிங்களா, அது ஒரு முக்கியமான வசனம் சொல்கிறேன் பாருங்கள். இம்மன்னையும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள் இவர்களும் வந்து இதே வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தான் இடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அப்போ சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், நிறையா அவனுடைய தண்டனைகள் பயங்கரமாக இருக்கும். சரிங்களா, பார்த்தீங்கன்னா யோபுவை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புடைச்சி எடுத்தார். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான
சரீரத்தில் பயங்கரமான பாடுகள் பிரச்சனைகள் வரும், சாத்தான் கொண்டு வருவான். கொண்டு வரும்போது அவங்களால தாங்க முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா, ஆனால் அவங்க அப்படியே மாம்சத்துலேயே இருந்து கெட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து நரகத்துக்கு போயிடுவாங்க. நரகத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து தேவனை தூஷிப்பாங்க. ஸோ அதான் இந்த இடத்துல சொல்கிறாரு, அவர்கள் நரகத்தில் போய் தேவனத்தை தூஷிக்கப்படக்கூடாது என்று. ரட்சிப்பை இழந்து நரகத்துக்கு போய் தேவனை தூஷிக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ அவர்கள் தூஷியாதபடி, நரகத்துக்கு போய் தேவனை தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அப்படிங்கிறது தேவனால் சிட்சிக்கப்பட அப்படின்னு அர்த்தம். தூஷியாதபடினா அவர்கள் நரகத்துக்கு போய் தேவனை தூஷிப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமை வந்துடக்கூடாது. வராமல் தேவனால் சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். அவர்கள் நரகத்துக்கு போய் தேவனை தூஷியாதபடிக்கு தேவனால் சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இது வந்து பர்மனெண்ட் கிடையாது. சரிங்களா? அப்போ இது வந்து பர்மனெண்ட் கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் சரி பார்த்திங்கன்னா அது சரியாயிடும். அந்த கொஞ்ச நாள் சாத்தான் புடச்சுன்னா ஒரு டைம் வந்ததுக்கப்புறம் வந்து மறுபடியும் அவங்க வந்து திருந்தி தேவனிடத்தில் வந்துடுவாங்க. ஸோ தேவனிடத்தில் வந்தோன்னா எல்லாம் வந்து மறுபடியும் இழந்து போன ரட்சிப்பை அவங்க பெற்றுக்கொள்வாங்க, தேவனுக்குள்ளே வந்து கட்டப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் தான் அவர் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 6ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்ச காலம் கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஸோ நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மற்ற காரியங்கள்லாம் நல்ல ஆராதனை நடக்குது, நல்ல வேதம் வசனம் வருது, ஸோ மற்ற காரியத்துக்காக நீங்கள் மேன்மை பாராட்டிருக்காதீங்க. இந்த மாதிரி இருக்க சின்ன காரியத்தை விட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். மற்ற காரியத்துக்காக நீங்கள் வந்து மேன்மை பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? சரிங்களா? அது ஒரு சொல்கிறா பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில ஆட்களை உள்ளே வச்சிங்கன்னா அவங்க மற்றவங்களெல்லாம் கெடுத்து வச்சுருவாங்க, அதனால் வந்து சபை பாழாகி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. ஆதலால் பழைய புளித்த மாவோடும் அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகையை ஆசரிக்க கடவுள். ஸோ இதான் சொல்கிறாரு, புளிப்பில்லாதவர்களாக இருக்கும்படி அப்படின்னா பரிசுத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே பழைய புளித்த மாவை கழித்து போடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ புளித்தமா அப்படிங்கிறது என்னென்னா அந்த நமக்குள்ளே இருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஆவியின் கனியை வந்து உங்களுக்குள்ளே ஆவியை கிறிஸ்துவை வந்து தரித்து கொள்ளுங்கள், தேவ சுபாவங்களை தரித்து கொள்ளுங்கிற அந்த மாதிரி தான் சொல்கிறாருங்க. அதுதான் 8ஆம் வசனம் பாருங்கள். பழைய புளித்த மாவோடும் அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, அதாவது மாம்சத்தின் கிரியைகள் உங்களுக்குள்ளே இல்லாதபடிக்கு துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அதாவது பரிசுத்தமாக உண்மையாக நேர்மையாக துப்புரவு அப்படிங்கிறது என்னென்னா நேர்மை அப்படின்னு அர்த்தம். துப்புரவு அப்படின்னா நேர்மைன்னு அர்த்தம். அப்போ உண்மைனா உண்மையாக இருக்குது என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அதான் சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்தமாக வந்து தேவனை வந்து ஆசரிங்க. அதாவது துர்க்குணம் பொல்லாப்பு கெட்ட மாம்சத்தின் கிரியைகளோடு வந்து நீங்கள் வந்து தேவனை வந்து தேடாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பரிசுத்தமாக வந்து நீங்கள் வந்து தேவனை வந்து பண்டிகையை வந்து ஆசரிங்க அப்படின்னு சொல்கிறாரு. விபச்சாரக்காரருடைய கலந்திருக்கக்கூடாது என்ற நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாரணைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்கக்கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே. ஸோ பார்த்தீங்கன்னா விபச்சாரக்காரோட வந்து நீங்கள் வந்து கலந்துக்கக்கூடாதுன்னு நான் வந்து எழுதினேன். அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா விபச்சாரக்காரர் பார்த்தீங்கன்னா விக்கிரகாராதனைக்காரர், பொருளாசைக்காரங்களோட வந்து கலக்கணும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லாருமே இப்படிப்பட்டவங்களாக தான் இருக்காங்க. அப்போ எல்லாரோட வந்து நீங்கள் உலகத்திலே வந்து இருக்க முடியாது, நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாவது, உதாசீனாயாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்கக்கூடாது என்று அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் யாரை பற்றி எழுதுனேன் அப்படின்னா சகோதரர் என்னப்பட்ட ஒருவன். ஸோ அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனா, பொருளாசைக்காரனா, விக்கிரகாரனைக்காரனா, உதாசீனாவது, வெறியனாவது. ஸோ வெறியனாவது அப்படின்னா குடிவெறியை குறிக்குது. சரிங்களா? கொள்ளைக்காரனா கொள்ளையை திருடுகிறவர்கள். ஸோ அவங்க இருந்தால் அவனோட கலந்துருக்காதீங்க, அப்படிப்பட்டவனோட புசிக்கவும் கூடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
அவங்களோட கலக்காதீங்க, அவங்களோட புசிக்காதீங்கன்னு சொல்கிறார். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா, உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா புறம்பே இருக்கிறவங்க புறஜாதிகள், உலகத்தில் இருக்கிறவங்க, அவங்கள பற்றி நான் எதுக்கு தீர்ப்பு செய்கிறேன், உள்ளே இருக்கிறவர்கள் குறித்து தான் வந்து தீர்ப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்கிறவர், ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கன்னு கடைசியாக சொல்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட தன் தகப்பனுடைய மனைவி ஒருத்தன் வைத்திருக்கிறான் பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட விபச்சாரக்காரனை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடைசியாக வந்து அந்த 13ஆம் வசனம் தான் சொல்கிறார், அதுக்கு சொல்யூஷனாக சொல்கிறாரு. அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் அப்படிங்கிறார். ஸோ இப்போ தள்ளி போடுங்க. ஆனால் வந்து ஏன்னா சாத்தானுக்கு நான் வந்து ஒப்பு கொடுத்துட்டேன், சாத்தானுக்கு புடைச்சிட்டு இன்னொன்று ஒரு நாள் வந்து திரும்பி வருவான், அவன் ரசிக்கப்படுவான், அவன் மறுபடியும் மனம் மாறி வருவான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறார். சரிங்களா? இப்போ உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்கிறேன் நான். ஸோ பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான பாவங்கள். சரிங்களா? அதெல்லாம் போய் மாட்டிட்டோம்னா அதிலிருந்து வெளியே வருது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் குடிக்காரனாக இருப்பான், இல்லை 10 வருஷம் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருப்பான், இல்லை மருந்து விபச்சாரம் வேசித்தரம் இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரங்கள் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேளை வந்து அடிமையாக இருக்கலாம். இப்போ சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரிங்களா? கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த ஒரு காரியமாக தான் சரி 10 வருஷம் 15 ரசிக்கப்பட்டீங்க, ஆனால் தேவன் வந்து அந்த விரும்புறது இல்லை. அதிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி தான் தேவன் வந்து விரும்புகிறார். ஒரு 10 வருஷம் குடிப்பழக்கம் இருக்கிற விபச்சாரத்தில் எதுலையோ ஒன்றில் நீங்கள் வந்து அடிமை ஆகிட்டீங்க. ஸோ முதலாவது வந்து நீங்கள் வந்து சத்தியத்தை அறிஞ்சுக்கணும். சரிங்களா? வேதத்தில் இருக்க சில சத்தியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். முதலாக பார்த்தீங்கன்னா ரோமர் 6:14 சொல்லுது, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஸோ வேதத்தில் நம்ம பார்க்குறோம், நம்ம வந்து கிருபையின் காலத்தில் இருக்கோம், கிறிஸ்து கிருபை. சரிங்களா? கிருபையின் காலத்தில் இருக்கோம். அதனால் வந்து எந்த பாவம் நம்மை வந்து மேற்கொள்ள முடியாது. சரிங்களா? மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சத்தியத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீத்து 2:14 நம்ம வாசிக்கிறோம். தீத்து 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிளைகளை செய்ய பக்தி வைலாக்கியம் உள்ளவர்களாயும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சரிங்களா? அது ஒரு முக்கியமான வசனம், முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்கள். அவர் நம்மை, அதாவது இயேசு கிறிஸ்து நம்மை சகல அக்கிரமங்கள் மீட்டு கொள்ளும்படியாக அதற்காக நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சரிங்களா? அப்போது நம்ம எல்லா அக்கிரமத்திலிருந்து மீட்டு கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு சிலுவையில் ஒரு கிரயத்தை செலுத்தியிருக்கார். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் நினச்சிடக்கூடாது இது 10 வருஷத்து பழக்கம், 15 வருஷத்து பழக்கம், 20 வருஷம் பழக்கம், இல்லை 50 வருஷமாக வந்து இந்த பாவ பழக்கத்தில் இருக்கேன், இதை வந்து என்னால் விட முடியாதுன்னு சொல்லி நினச்சிடக்கூடாது. நம்மளுடைய விடுதலைக்காக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் ஒரு கிரயத்தை செலுத்தி விட்டார். எப்படி நம்ம பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினாரோ அதே மாதிரி நம்முடைய பாவத்துக்காக, நம்ம பாவத்திலேருந்து விடுதலைக்காகவும் அவர் வந்து நமக்காக நம்மை விடுதலை எல்லா அக்கிரமத்திலிருந்து விடுதலை பண்ணும்படியாக வந்து அவர் நம்ம ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லுமா இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த சத்தியத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து இதை வந்து 50 வருஷத்து பழக்கம், 20 வருஷத்து பழக்கம், 30 வருஷத்து பழக்கம், இதிலிருந்து என்னால் வந்து விடுதலை ஆக முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சிடக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பார்த்து ஒரு ஐஸ்வர்ய வாலிபன் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, போதகரே நான் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, தகப்பனை தாயும் கனம் பண்ண சொல்கிறான். அந்த பையன் சொல்கிறான், நான் வந்து இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே வந்து எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் நான் கை கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே பார்த்தீங்கன்னா இயேசுக்கு சொல்கிறாரு, இன்னும் ஒரு குறை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ உனக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய ஐஸ்வர்யவான். ஸோ பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அவனுக்கு மற்றதெல்லாம் செஞ்சிருவான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரியம் வந்து அவனுக்கு பெரிய காரியம். அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே ஒரு பயங்கரமாக ஒரு பற்று இருந்துச்சு, ஐஸ்வர்யத்தின் மேலே ஒரு ஆசை இருந்துச்சு. சரிங்களா? அப்போ அந்த ஈர்ப்பு பயங்கரமாக இருந்துச்சு அவனுக்கு. உடனே பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிறான், நீ அதை வந்து விட்டு தரித்திரக்கூட அப்படின்னா வந்து அது வந்து அவனால் முடியல. உடனே பார்த்தீங்கன்னா அவன் போயிடுறான், அவனால் மனம் வருந்தி போயிடுறான். அவன் என்ன நினச்சிட்டான், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ யார் தான் ரசிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாலும் இந்த வார்த்தையை வந்து ஆண்டவர் சொல்லியிருப்பார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து அதான் சொல்கிறார், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா
உங்களால் முடியாது தான், சரிங்களா? மனுஷனால் முடியாது தான். 10 வருஷத்து பாவ கட்டுகளை உடைக்கிறது தேவனால் தான் முடியும், சரிங்களா? பாவ பழக்கத்திலிருந்து அதில் விடுதலை கொண்டு வந்து தேவனால் தான் முடியும், சரிங்களா? பார்த்தீங்கன்னா அவரே விடுவிக்கிறவர். ஸோ நம்ம வந்து நம்ம நினச்சிடக்கூடாது நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வரணும். அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஆண்டவர்கிட்ட வரணும். ஆண்டவரே, இந்த என்னால் முடியல, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதனால தான் சில சத்தியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம முதலாவது தைரியமாக வரணும். பாருங்கள், எபிரேயர் 2:18 நம்ம வாசிக்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும், சரிங்களா? அவர் தாமே சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி சோதனை, இந்த பாவ சோதனை வழியாக போனார். ஆனால் எல்லாத்துலேயும் வந்து அவர் ஜெயிச்சிட்டார். அவர் பாவம் செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எல்லாத்துலேருந்து வந்து இயேசு கிறிஸ்து ஜெயிச்சிட்டார், சரிங்களா? அதனால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்கிறேன் பாருங்கள். நான் வேதத்தில் பார்க்குறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஸோ எவ்வளோ நீங்கள் வசனத்தை அதிகம் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே வல்லமை பெருகிக்கிட்டே போகும் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேதத்தில் பார்க்கணும், நிறைவானது வரும்போது குறைவானது ஒரிந்து போகும். ஸோ நிறைவானது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தேவ வசனம். ஸோ தேவ வசனம் உள்ளே வர 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 என்ன ஆகும்னா நம்ம மர்வமாகிட்டு போய்கிட்டே இருக்கும். நமக்குள்ளே இருக்கிற அசுத்த காரியங்கள் வெளியே போய்கிட்டே இருக்கும். ஸோ தேவ வசனம் உள்ளே வர வர என்ன ஆகும்னா அசுத்தங்கள் வந்து வெளியே போய்கிட்டே இருக்கும். இப்போ மாம்சத்தின் கிரியைகள் நம்ம விட்டு போக ஆரம்பிச்சிடும். பாவியின் கனி நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் பாருங்கள். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்கிறேன் நான். அதாவது குறிப்பிட்ட ஒரு காரியத்தை இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மத்தேயு 4ஆம் அதிகாரம், அதே மாதிரி லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை சாத்தான் 3 முறை தாக்குனதை நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அப்போ அந்த 3 முறை தாக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய வார்த்தையை தான் பயன்படுத்தினார். எழுதியிருக்கிறதே, சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பழக்கத்தை போய் ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவ பழக்கம் இருக்குது, அதனால் வந்து இதிலிருந்து விடுதலை பண்ண முடியும், எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும், சரிங்களா? இது நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன் நான். உங்களுக்கு வந்து ஒரு வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சின்னு டாக்டர்கிட்ட போங்க. டாக்டர் சொல்கிறாரு, நீ வந்து டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி பண்ணணும்னா முட்டை சாப்பிடணும், சரிங்களா? அதான் ஒரு சொல்யூஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்றீங்க. சாப்பிட என்ன ஆகும்னா அந்த வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி வந்து போயிடும், சரிங்களா? அந்த வைட்டமின் ஏ பற்றாக்குறை வந்து போயிடும், சரிங்களா? அப்போ அதுக்கு வந்து முட்டை சாப்பிட்றீங்க. ஸோ அதே மாதிரி தான், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவன்கிட்ட போய் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு வந்து இந்த பாவ பழக்கம் இருக்குது, எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ தேவன் வந்து இந்த வேதத்தின் மூலமாக ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் உங்களுக்கு வந்து அந்த விடுதலைக்கான வார்த்தை, சரிங்களா? அப்போ அந்த வார்த்தை நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணணும், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ சாத்தான் விடுக்கிற அந்த ஆயுதத்துக்கு அதை மேற்கொள்ளுகிற அந்த இதுதான் வந்து அந்த வார்த்தை, சரிங்களா? அப்போ அந்த பாவ பழக்கத்திற்கு விடுதலைக்கான ஒரு வார்த்தையை வந்து தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அது என்ன வார்த்தை வேணாலும் கொடுக்கலாம், சரிங்களா? அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி ஜெபம். அப்போ நீங்கள் கேட்கணும், அதுக்காக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம், ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை. இது வந்து சில நான் சொன்ன மேலே சொல்ல காரியங்கள்லாம் பொதுவான காரியங்கள், சரிங்களா? பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தில் கீழ்ப்பட்டாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்ட பாவங்களை மேற்கொள்ள, அது வந்து நான் சொன்னது பொதுவான வார்த்தை, சரிங்களா? அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட பாவத்துக்கு தேவன் உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை கொடுப்பார். அதுதான் உங்களுடைய அந்த ரேமா வார்த்தை, சரிங்களா? அப்போ அந்த ரேமா வார்த்தையை பிடிச்சி நீங்கள் ஜெபம் பண்ணுவோம். அப்போ அந்த வார்த்தை வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து விடுதலை வந்த மாதிரி தான், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை வந்தேன்னா உடனே அடுத்த நாள் விடுதலை வந்துடாது, வந்தால் சந்தோஷம் தான், சரிங்களா? பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வளர ஆரம்பிக்கும், அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும், சரிங்களா? அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ண என்ன ஆகும்னா அது வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவ கட்டை உடைச்சிரும், சரிங்களா? அப்போ அதில் நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணணும். ஸோ வேதத்தில் வாசிக்கிறோம், அபிஷேகத்தினால் நுகம் முறியும் அப்படின்னு சொல்லி. நல்ல அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்பணும் பாருங்கள். ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாருன்னா ஒருவேளை ஒரு குறிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நான். உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் நான். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து 10 வருஷம் குடிப்பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் சொன்ன, ஆண்டவரே எனக்கு இப்போ இந்த குடிப்பழக்கம் வந்து 10 வருஷமாக இருக்குது, எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஆண்டவருக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நான். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் வந்து அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும், சரிங்களா? ஆண்டவர் வந்து அப்போ அதுதான் வந்து அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலைக்கான அந்த வசனம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த குடியிலிருந்து விடுபட எனக்கு பலன் உண்டு, இப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் எனக்கு பலன் உண்டு. சொல்லிகிட்டே இருக்கணும் பாருங்கள். அப்போ சொல்ல என்ன ஆகும்னா அந்த பாவ கட்டு உடஞ்சிரும்.
அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வசனம் தான் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷமான பாவக்கட்டாக இருந்தாலும் சரி அந்த வசனம் போய் எல்லாமே செஞ்சிடும் பாருங்கள். அதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயிச்சார்னா வசனத்தின் மூலமாக தான் அவன் ஜெயிச்சார். இது வந்து பர்மனெண்ட் விடுதலையாக இருக்கும் சரிங்களா. பர்மனெண்ட் விடுதலையாக இருக்கும். அப்போ அந்த வசனத்தை சொல்லிகிட்டே இருக்கணும், ஆண்டவரோட நீங்கள் நெருங்கி இருக்கணும் பாருங்கள் சரிங்களா. அப்போ அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அப்படி வரும்போது உங்களுக்கு என்னென்னா விடுதலை வந்துடும் சரிங்களா. சில காரியங்களை அவங்களுக்கு சொல்கிறேன் நான். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறாரு சோதனைக்குட்படாதபடிக்கு ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மத்தேயுல 26 பார்க்குறோம் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரோட வந்து ஜெபம் பண்ணுங்கள், நல்லா ரெகுலராக வந்து வேதத்தை வாசிங்க, தியானிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபை கூடி வரதை விட்டுறாதீங்க சரிங்களா. அதனால் எபிரேயர் 10:25 வாசிக்கிறோம், சபை கூடி வரதை விட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 2:22 நான் பார்க்குறோம். பார்த்தீங்களா, நீங்கள் பாலியத்துக்குரிய இச்சைக்கு அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுதுகொள்கிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஸோ 2 தீமோத்தேயு 2:22 ஒரு நல்ல ஐக்கியத்தில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் சரிங்களா. ஒரு ஐக்கியம், ஒரு சின்ன கூட்டம், ஒரு 5 பேர் 10 பேர் 15 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப கூட்டத்தில் ஒரு சபையிலே இருந்துச்சுன்னா போய் நீங்கள் சேர்ந்துக்குவாங்க. சபையில் சில இந்த மாதிரி வந்து தனி கூட்டங்கள் சபை கூடி வருதல் தவிர இந்த மாதிரி ஒரு ஐக்கியம், ஒரு மணி நேரம் ப்ரேயர், 1.5 மணி நேரம் ப்ரேயர் அதாக இருந்துச்சுன்னா ஒரு ஐக்கியத்தில் போய் உங்களை இணைத்துக்கொள்ளுங்க. வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை வாரத்துக்கு 2 நாளோ இந்த மாதிரி இணைத்து நீங்கள் அதில் போய் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணும்போது அந்த ஒரு கூடி வருதல் சரிங்களா, அதாவது அந்த ஐக்கியம் அது வந்து ஒரு பாதுகாப்பு வளையமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. அப்போ சாத்தான் அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் அதுக்குள்ளே நுழைய முடியாது சரிங்களா. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி உன் ஐக்கியத்தில் உனக்கு சேர்ந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த பார்த்தீங்கன்னா உபவாசம். பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா அந்த உபவாசம் சரிங்களா. அப்போ 1 மணி நேரம் ஜெபம், குறைஞ்சது 1 மணி நேரம் ஜெபம், வேத வாசிப்பு, வேத தியானம், சபை கூடி வருதல், ஒரு நல்ல ஐக்கியம், ஒரு முறையான ஒரு உபவாசம். வாரத்துக்கு ஒரு நாளோ ஒரு வேலையோ 2 வேலையோ இல்லை ஒரு நாளோ 2 நாளோ உபவாசம் பண்ணுங்க சரிங்களா. அப்போ ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவன் வந்து அப்படியே விட்டுற மாட்டார் பாருங்கள். அதான் ரோமர் 8:24 பார்க்குறோம். நம்மளுடைய பலவீனங்களில் வந்து ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறார், ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமாக விட்டுட்டு போக மாட்டார் சரிங்களா. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும் பாருங்கள். நீங்கள் நினச்சிடக்கூடாது இது வந்து என்னால் முடியாது, நிச்சயமாக உங்களால் முடியாது தான் சரிங்களா. எந்த பாவப்பழக்கமே உங்களால் வந்து விட முடியாது. அப்போ தேவ உதவியை நாடணும், தேவ கிருபையை நாடணும், தேவ வார்த்தையை நாடணும் சரிங்களா. அப்போ அதில் வந்து தேவன் வந்து கட்டுகளை உடைப்பார். அப்போ நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அப்போ தேவனுடைய வார்த்தையில் வளர தேவனத்தில் கிட்டி சேர என்ன ஆகும்னா தேவையில்லாத எல்லா மாம்சத்தின் கிரைகளை எடுத்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார், 100% பரிசுத்தத்தை கொண்டு வருவார். அதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். உங்கள் பரிசுத்தம் பூர்ணமாகும்படி பிரயாசப்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பூர்ணப்படுத்துங்க, பரிசுத்தம் நிறைவேற வந்து அதாவது பரிசுத்தம் வந்து பூர்ணமுடைய பிரயாசப்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஸோ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம சபையில் பார்த்திங்கன்னா விபச்சாரம் இருந்துச்சு அதை சொல்லி நான் பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளித்தமாக வந்து எல்லாவற்றையும் வந்து நீங்கள் வந்து எல்லாரையும் வந்து கெடுத்து போடுவோம். அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படிப்பட்டவர்களோட வந்து கலவாதிருங்க, அப்படிப்பட்ட ஆளை வந்து நீங்கள் வந்து தள்ளி வைங்க, சபையை விட்டு நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை நான் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில காரியங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சரிங்களா. இப்போ ஆண்டவர்கிட்டருந்து ஒரு வார்த்தை வாங்கி அதை நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தேவன் வந்து அதிலேருந்து விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது சத்தியம் சரிங்களா. அப்போ தீத்து 2:14 சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா நம்மை எல்லா அக்கிரமங்களிலிருந்து விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு கிரியத்தை செலுத்தியிருக்கார். அதை விசுவாசிங்க, சிலுவையில் விசுவாசிங்க சரிங்களா. ஏசப்பா எப்படி நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிக்கும்படியாக சிலுவைக்கு போனாரோ அதே மாதிரி நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக அவர் தாமே ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் சத்தியம் சரிங்களா. சாத்தான் என்ன பண்ணுவான், நீ 10 வருஷம் பழக்கம், 20 வருஷம் பழக்கம், 50 வருஷம் பழக்கம், உன்னால் முடியாது, உன்னால் முடியவே முடியாது, நீ ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி அதெல்லாம் சாத்தானுடைய போய் சரிங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாத்தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாத்தான் சொல்லுவான், நீ வாலிப வயசில் இப்படி தான் இருக்கும், நீ வந்து இப்படி தான் இருப்ப, உன்னால் முடியாது, உன்னால் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாத்தானுடைய போய் சரிங்களா. அப்போ ஆண்டவரோட நெருங்க உங்களால் ஒரு எல்லா பாவப்பழக்கத்திலிருந்து ஒரு பரிபூர்ண பரிசுத்த வாழ்க்கையை வாழ உங்களால் முடியும் சரிங்களா.
ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தரமட்டமாய் தாழ்த்தியும் கரத்தில் வைக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் சொன்னீரே ஏசப்பா. பரிசுத்தத்தை தெய்வ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவுள்னு சொன்னீரே. நான் பரிசுத்தத்தை உம்மிடத்தில் இன்னும் கிட்டிச்சேர ஏசப்பா, இன்னும் பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பரிசுத்தத்தின் மேலே ஒரு வாஞ்சை தாகத்தை தாங்க ஆண்டவரே. பாவத்தில் விழாதபடி ஆண்டவரே நீங்களை காத்துக்கொள்ள வேண்டும்படியாக ஜெபிக்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வலுவாதபடி காக்கவும் மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்ற நிறுத்த வல்லமையுள்ளவர்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. பிதாவின் முன்பாக குற்றமற்றவனை கொண்டு போய் நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருப்பேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. அப்படியே எங்களை செய்யுங்க, எங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தரமட்டமாக தாழ்த்தியும் கருத்தும் வந்து நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. துதிகண்ட மகிமையை அவனுக்கு செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.